இன்றைக்கி அடுத்த ஒரு டாபிக் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இது ஒரு டிஎன்பிசி டாபிக். அதில் இருக்கக்கூடிய ரேஷ்னலி பிகைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு சோசியல் ரிசோர்சஸ். தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கை மற்றும் சமூக வளங்களுக்கான உள்ள பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது? டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு பாருங்கள், 4th சாப்டர். ஸோ 4th சாப்டரில் பாருங்கள், ரேஷ்னலி பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு சோசியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான இன்னொரு டாபிக். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறான். இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புக்கில் கிடையாது. இதான் வந்து கிளாஸ் நோட்ஸை வந்து நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்னா பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்தியா சாதிய அமைப்பு, இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய கேஸ்ட்டு சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வரலாற்று ரீதியாக போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு அர்த்தமாயிருது. அப்போது இடஒதுக்கீடை வந்து ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இன்க்ளூசிவ், உள்ளடக்கிய தன்மை, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், உறுதிப்படுத்தும் நடவடிக்கை, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நேர்மறை பாகுபாடு. ஸோ இதை மனப்பாடம் பண்ணி 3 வச்சுக்கணும். இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் என்னன்னா அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, சமூகத்தில் வந்து சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸஸ் அவங்களுக்கு தான். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், அரசியலமைப்பில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பாருங்கள், எஸ்டிக்கு 7.5%, எஸ்சிக்கு 15%, ஓபிசிக்கு 27%, அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் வந்து 10%. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பாருங்கள், எஸ்டிக்கு 1%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏன்னு சொல்லக்கூடியது வந்து 3%, எம்பிசி வந்து 20%, பிசி 26.5%, பிசிஎம் 3%, மொத்தம் 69% தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்றாங்க. சரி, இப்போது அடுத்தது பார்த்தோன்னு வச்சுங்க, இடஒதுக்கீடு ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படி ஒரு ரீசன் நம்ம கேட்குறோன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இது முன்னிலைப்படுத்துறது. ஒரு சமூகம் இருந்தாங்கன்னா, பின்தங்கிய சமூகம் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம முன்னிலைப்படுத்துறது, எம்பவர்மெண்ட் அதிகாரத்தை அளிக்கிறது, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அவங்கள பிரதிநிதித்துவம் பண்ணுறது, இம்ப்ரூவிங் சோசியல் ஸ்டேட்டஸ் சமூக ரீதியாக அவங்க அந்தஸ்து கொடுக்கறது, அபாலிஷிங் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை ஒழிக்கிறது, ஜஸ்டிஸ் டு இன்ஜஸ்டிஸ் அதாவது ஏதாவது அவங்களுக்கு அடக்குமுறை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அநீதியிலேருந்து அவங்கள காப்பாற்றுறது, சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி, எஜுகேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் கல்வி ரீதியாக அவங்கள மேம்படுத்துறது, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி வீக்கர் செக்ஷன் பலவீனமான பிரிவின் வந்து மேம்பாடு செய்தல். இதுதான் அதோடைய முக்கியமான காரணங்கள். சரி, இந்த இடஒதுக்கீடு அது எப்படி உருவானுச்சு, அதனுடைய வரலாறு என்ன, எங்கேருந்து உருவாயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1854 எப்போ சுதந்திரத்திற்கு முன்னாடி கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர் நம்பர் 128 அப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக என்னன்னா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு அட்மிட் லோயர் கேஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1865 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அது இங்கிலாந்தில் உள்ள அமைச்சர் உடைய ஆணை. 1871 லார்ட் மேயோ மாடல் சென்சஸ், மேயோ பிரபு அவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் கார்னிங் அப்படிங்கிறவுடைய கமிஷனர் ஆர் கார்னிங், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமண கண்ணாடி, பிராமணிக்கல் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அதோடைய வரலாறு சொல்லிக்கிட்டே வரோம். 1882 ஃபஸ்ட்டு அஃபிஷியல் சென்சஸ்,
1882 முதல் அதிகாரப்பூர்வ மக்கள் கணக்கெடுப்பு எப்போ? சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஹண்டர் கமிஷன், அதே மாதிரி ஜோதிபா பூலே, அவங்கெல்லாம் வந்து கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். 1885 மெட்ராஸ் பிரசிடென்சி உருவானது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் டவுன் ட்ராடன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி கொடுக்கறது. நியூ ஸ்கூல்ஸ் ஃபார் லோயர் கேஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. 1891 திருமேனிக்கர் அப்படிங்கிறவர் யாருன்னா, இவர் செங்கல்பட்டு கலெக்டர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குறித்து அறிக்கை கொடுத்தவர் இவர். இப்போ 1891. 1892 ரிப்போர்ட் அக்செப்டட் பை தி கவர்மெண்ட். இதை அவர் கொடுத்ததை வந்து ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதுதான் வந்து பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சமி 12 லட்சம் ஏக்கர்ஸ் டு தி கேஸ்ட் குரூப். பஞ்சமர் ஸ்கூல், பஞ்சமர் அவுட் சைட் ஆஃப் வர்ணா, இது மாதிரி நிறையா அந்த செங்கல்பட்டு ஆட்சியர் கொடுத்ததுக்கப்புறம் நடந்தது. அதே மாதிரி அயோத்திதாசர் சிங்காரவேலர் என்ன பண்ணுறாரு, ஆதி திராவிடர் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறாங்க. நான் பிராமின்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு வித் கவர்மெண்ட் பயாஸ்டு ஸ்டாண்ட், அது உருவாக்குறாங்க. டிமாண்ட் ரிசர்வேஷன் ஃபார் லோயர் கேஸ்ட் குரூப் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். இது மாதிரி ஒரு ஸ்டேஜாக வந்து நடக்குது. அடுத்த ஒன்று பாருங்கள், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி 1854 1892 நடைபெறப்பட்டது. ஸோ என்ன நடந்தது? 1854 கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து 128. 1854 வந்து அந்த நீதிமன்ற ஆணைக்கு அப்புறம் 1882 ஃபஸ்ட்டு அஃபிஷியல் சென்சஸ் வந்தது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜோதிபா பூலே ரீதியாக இடஒதுக்கீடு கொள்கையை பயன்படுத்தி கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த செங்கல்பட்டு ஆட்சியர் கொடுத்தது எல்லாமே வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் வந்தது. ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அதே ஆக்ஷன்ஸ் தான். 1892 எடுக்கப்பட்டது. அயோத்திதாசர் கொடுத்ததில் வந்து நான் பிராமின்ஸ் அண்ட் இந்தியன் சர்வீஸ். 1909 விண்டோ மார்லி ரிசர்வேஷன், அதாவது 27க்கு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1913 அப்ளிகேஷன் ஆஃப் ராயல் கமிஷன், அது அலெக்சாண்டர் கார்டு மெட்ராஸ் பிரசிடென்சி ரங்கூன் தரவி அசோசியேஷன், இது வந்து 1913 நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பாலாஜி ராவ், அவர் ஒரு ஆர்டிஓ, வருவாய் பிரிவு அலுவலர். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அரசு பணிகளில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் டு தி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி உருவாகுது. நீதி கட்சி உருவானதுக்கப்புறம் இந்த இந்த இடஒதுக்கீடு கொள்கையெல்லாம் சொல்கிறாங்க. டாக்டர் நடேசன், பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் tried to submit report on the issue of lower caste group and minorities. அவங்களாம் வந்து கொடுக்குறாங்க. 1915 ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, the dominance of English, Sanskrit and higher education to include தமிழ், தமிழையும் ஒரு மொழியாக நீங்கள் உள்ளே கொண்டு வரும். ஸோ 1915 கொடுக்குறாங்க. டிசம்பர் 1916 பிராமணர் அல்லாத அறிக்கையை கொடுக்குறாங்க. கல்வி வேலை வாய்ப்புகளுக்கான வகுப்புவாத உரிமை கொடுக்குறாங்க. ஸோ 1916 செட்டி கேபிள், பிட்டி தியாகராயர், அவர் நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ், பிரதிநிதித்துவம் இல்லையில் வரியில் இல்லை அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அதே மாதிரி டிஎம் நாயர் லண்டன் கேம்பெயின், லண்டன் பிரச்சாரம், அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. 1917 சென்னை ப்ரிவென்சியல் அசோசியேஷன், அவங்கள வந்து இடஒதுக்கீடுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மகாண சங்கம். 1917 54 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்திற்கான பிரதிநிதித்துவத்தை உருவாக்குறாங்க. மாநாடுகள் வைக்கிறாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் உருவாகுது. 1919-20
யார் வராங்க? மேஸ்டன் தீர்ப்பு 63. பிறகு 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓன் சுப்பராயலு இஸ் தி ஃபஸ்ட்டு அது சிஎம்மாக ஆகிறார். பிறகு 1921 முனுசாமியோடைய தீர்மானம். பெரியார் காங்கிரஸ் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். 1926 அமைச்சர் ஈரா முத்தையா கோட்டா முறை இடஒதுக்கீடு உருவாக்கின சுப்பராயன். 1929 சைமன் குழு, சரியா, அது வந்து இடஒதுக்கீட்டுக்காக கோரிக்கை கொடுத்தாங்களாமா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் கம்யூனல் ஜியோ நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2011க்கு முன்னாடி 1912 சி நடேசனார் திராவிடர் கொள்கை. 1914 தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன். அதுக்கப்புறம் செப்டம்பர் 16, 1921 டாக்டர் சுப்பராயலு. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும் பொழுது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய எரால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம், அங்கே ஏற்கனவே சொன்னது தான். 1914 சர் பி தியாகராயர் பிராமணர் அல்லாத அறிக்கை, தென்னிந்தியா லிபரல் ஃபெடரேஷன் கல்வி, இது மாதிரி வகுப்புவாத உரிமை. 1920 நீதி கட்சி வெற்றி பெற்று சுப்பராயலு பதவி ஏற்பு, எல்லாமே வந்து ஏற்கனவே சொன்னது தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கம்யூனல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் 1921 அதில் வந்து முதல் வகுப்பு வாரி அரசாணை வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி பெரியார் எக்ஸிட் ஃப்ரம் காங்கிரஸ் 1925. அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து 1925 வந்து ஈவி ராமசாமி அவர் வெளியே வந்து ஒரு பெரிய பிரச்சாரமே சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குறாரு. சுதந்திரத்துக்கு முன் நியரஸ்ட் 1931 2வது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடந்துச்சு. அதில் இரட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, அம்பேத்கர் வகுப்புவாரி இடஒதுக்கீடு கேட்டாங்க. 1932 வகுப்புவாத அறிக்கை ராம்சே மெக்டனோல் 71 இடங்களை கேட்டார். மகாத்மா காந்தி யரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்தாது இந்த இடஒதுக்கீடுக்காக. பிறகு 1932 பூனா ஒப்பந்தம். அடுத்து பாருங்கள், 1931க்கு பிறகு 1931 2வது வட்டமேசை மாநாடு லண்டனில், அதே இரட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா எல்லாமே கேட்டுட்டாங்க. அதே மாதிரி 1930 வகுப்புவாத அறிக்கை ராம்சே மெக்டோனல் 71 இடங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், சுதந்திரத்திற்கு பின், அது முக்கியமானது. சுதந்திரத்துக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா 2, ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து கமிஷன் அரசியலமைப்பு, மற்றொன்று வந்து ஆணையங்கள். இப்போது ஆர்டிக்கல் வந்துடும். ஸோ ஆர்டிக்கல் 15(4) என்ன சொல்கிறாங்க? அட்வான்ஸ்மெண்ட் பிசி எஸ்சி எஸ்டி. ஆர்டிக்கல் 15(5) அட்வான்ஸ்மெண்ட் பிசி எஸ்சி எஸ்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் IIT-IM 93rd CA 2003. ஆர்டிகல் 15(6) அட்வான்ஸ்மெண்ட் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 103வது சட்ட திருத்தத்தின்படி 2019 நடைபெற்றது. பிறகு ஆர்டிக்கல் 16(4) அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், எதுக்கு? பிசிக்கு. ஸோ ஆர்டிக்கல் 16(6) இதெல்லாம் முக்கியமானது. இந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 16, 46, 243 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே டைரக்ட் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க, படிச்சுக்கோ. ஸோ அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் EWS 103வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2019. ஆர்டிகல் 46 எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/ST அண்டர் தி வீக்கர் செக்ஷன். ஆர்டிகல் 243D பஞ்சாயத்து எலெக்ஷன் 73வது சட்ட திருத்தம் 1992. ஆர்டிகல் 243T முனிசிபால் எலெக்ஷன் 74வது சட்ட திருத்தம் 1992. ஆர்டிகல் 330 லோக்சபா மெம்பர்ஷிப் SC/ST. ஆர்டிகல் 332 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் SC/ST. ஆர்டிகல் 334 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன். ஆர்டிகல் 335 டிமாண்ட்ஸ் ஆஃப் SC/ST இன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்டிகல் 338 த நேஷனல் கமிஷன் ஃபார் SC.
ஆர்டிக்கல் 338B கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு NCBC 102வது சட்ட திருத்தம் 2018. ஆர்டிக்கல் 340 நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி, ஆர்டிக்கல் 342 எம்பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் 102வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2018. ஆர்டிக்கல் 366 ஸோ மாடிஃபைடு சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸஸ். எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் நேரடியாகவே கேட்பாங்க. எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்குது. அடுத்தது ஆணையத்தின் மூலமாக எப்படி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 29/1/1953 காக்கா காலேஸ்கர் ஆணை தான் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுக்குறது. 1955 11 பேர் கொண்ட ஒரு ஆணை. பிறகு 20/12/1978 மொரார்ஜி தேசாய் இருக்கும்போது அவர் வந்து இந்த மண்டல் கமிஷன் கொண்டு வந்து இடஒதுக்கீடுக்கு வைக்கிறாரு. SS கில் அவர் வந்து செயலாளர் இருக்கும்போது அவர்களுடைய இடஒதுக்கீடுக்காக கொண்டு வராரு. ஸோ 11 காரணங்கள் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் கொண்டு வராங்க. அதில் வந்து மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் வந்து அது பயணியராக இருக்குதுங்க இந்த இடஒதுக்கீடில். எதுலன்னு பார்த்தீங்கன்னா 52% பின்தங்கியவர்களுக்கும் 27% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களாமா. 1980 ஜெயில் சிங் உடைய ரிப்போர்ட்டு. ஜெயில் சிங் யார் அப்படின்னா ஒரு உள்துறை அமைச்சர். அந்த அறிக்கை மூலமாக கொடுத்தாரு. ஆகஸ்ட் 13, 1990 VP சிங் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க. 13/8/1990 அது அமல்படுத்தப்பட்டது. 1953 ஃபஸ்ட்டு கமிஷன், அதான் காக்கா காலேக்கர் கமிஷன். அந்த கமிஷன் தான் இது கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், இந்திரா சாவ்னே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993. 27% பிசியை வந்து பிற்படுத்தப்பட்டதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 10% நரசிம்மராவுடைய பீரியடில் வந்து கேன்சல் பண்ணாங்க. 1993 ராமநந்தன் குழு பாலேடு அடுக்கு கிரீமி லேயர்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பதவி உயர்வு 77வது சட்ட திருத்தம் 1995, 85வது சட்ட திருத்தம் 2001. முன்னெடுப்பு முறை 50% தாண்டக்கூடாது, 81வது சட்ட திருத்தம் 2000 கொடுக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு நிகழ்வு நடந்திருக்கிறதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆணையங்கள் என்ன இது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 காக்கா காலேக்கர் ஆணையம், அதான் முதல் ஆணையம். காக்கா காலேக்கர் கமிஷன் தான் இடஒதுக்கீடுக்கான முதல் ஆணையம். 1970 மொரார்ஜி தேசாய் தலைமையில் மண்டல் ஆணையம் 2வது. அவங்க 52% பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% பரிந்துரை கொடுக்கப்பட்டுள்ளது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா 1993 இருக்கக்கூடிய இந்திரா சகானி வழக்கு 27% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிரீமி லேயர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு நேரடியாகவே இறங்கி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்திரா சகானி இருக்காங்களே அவங்களுடைய கேஸில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆணைகள் அப்படின்னு பார்த்தோன்னா சட்டநாதன் கமிஷன் 1969. அதே மாதிரி அம்பாஸ் சங்கர் கமிஷன் 1992. என்னென்ன ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? 1951 ரிசர்வேஷன் ஆர்டர் மிஸ்டர் குமாரசாமி சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி பிசிக்கு 25%, SC/STக்கு 15%, 40% வரை மட்டும் கொடுத்துருக்காங்க. 1951 இடஒதுக்கீட்டு ஆணை குமாரசாமி ராஜா. 1951 செம்பகம் துரைராஜன் வழக்கு. சரியா? அதே போல் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தி பெரியார், காமராஜ், நேரு, அம்பேத்கர்லாம் கொண்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் 15(4), 16(4). அதில் வந்து பிசிக்கு 25%, SC/STக்கு 16%, மொத்தம் 41% கொடுக்குறாங்க. த ஃபஸ்ட்டு பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் சட்டநாதன் ஜூன் 1970. 1971 அப்புறம் ஓபிசிக்கு 31%, SC/STக்கு 18%, மொத்தம் 49% கொடுத்தாங்க. 1980 ஓபிசிக்கு 50%, SCக்கு 18%, அதுக்கப்புறம் மொத்தம் 68% கொடுத்தாங்களாமா. 1982
அம்பாசங்கர் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையம் நடத்தினார். 1985 எஸ்சி எஸ்டிக்கான அறிக்கை கொடுத்து அதுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அடுத்தது பாருங்கள், ஓபிசி முடிஞ்சு 1988-89 மீண்டும் போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் 89க்கு அப்புறம் சமூக கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்புகளுக்கு திரும்ப ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. பிசி 30%, எம்பிசி 20%, எஸ்சி எஸ்டி 18%, எஸ்சி 18%, எஸ்டி 1%, மொத்தம் 69% தற்போது வரைக்கும் இருக்குது. 1979 மண்டல கமிஷன் ஆணையம், இந்திரா சகானி வழக்கு 50% மிகாமல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு. எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் எடுத்து சட்ட அங்கீகாரம் கொடுத்து விதி 31C 76வது சட்ட திருத்தம் சரிங்களா 9வது அட்டவணையில் அதை பொருத்தி பில் பாஸ் பண்ணி இது 16/11/1992 நடைமுறைக்கு உள்ளது. சரிங்களா. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இந்த 69% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, எந்தெந்த இடத்துல பார்த்துங்க, அரசு வேலை, கல்வி நிறுவனங்கள், பெண்கள் எஸ்சி எஸ்டி, மக்களவை எஸ்சி எஸ்டி. குஜராத் ஃபஸ்ட்டு மாநிலமாக 10% பின்தங்கிய அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடியது. மகாராஷ்டிரா 78%, நம்ம 69% கொடுக்குறோம். மகாராஷ்டிரா 78%. தமிழ்நாட்டை விட கூடுதலாக மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இடஒதுக்கீடில் அதிகமாக கொடுக்குறாங்க அவன். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கு வகுப்புவாத இடஒதுக்கீட்டை ரத்து செய்து பெரியார் காமராஜர் தலைமையில் மாநிலம் தழுவிய போராட்டம் வெடித்து முதலாவது சட்ட திருத்தம் விதி 15/4/16 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் 1970, அம்பாசங்கர் ஆணையம் 1982. இது எல்லாமே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆணையங்கள். அதுமாதிரி இந்திரா சாகனி வழக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, படித்து வச்சுக்கோ. இப்போ ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ் வழி கல்விக்கு இப்போ ரீசெண்டாக 20% கொடுத்துருக்காங்க. 2009 அருந்ததியர் இடஒதுக்கீடு 18% 3% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி மாற்று பாலினங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உமன் ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 2009 உள்ளாட்சி தேர்தலில் 50%. சரியா. அதே போல் 15வது மக்களவை அமர்வு அமர்ந்து இது டிசொல்யூஷன் பண்ணாங்க. பிறகு உள்ளாட்சி தேர்தல் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தாங்க. நகர்ப்புறத்தில் 14 மாநிலம், கிராமத்தில் 17 மாநிலம், 33% ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க 2016. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு 17வது மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அதே மாதிரி உமன்ஸ் ரிசர்வேஷனில் கல்வி தொகுதி கல்வியிலையும் தமிழ் வழி கல்வியில் 20%, அருந்ததியர் இடஒதுக்கீடு 18% 3%, உள்ளாட்சி தேர்தல் 50%, எல்லாமே ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக்கலாம். இது முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், 103வது சட்ட திருத்தம் 2019 10% பொருளாதார பின்தங்கியவர்களுக்கு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாமா. 8/1/2013 லோக்சபா தேர்தலில் கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 15(6), 16(6). சரிங்களா. அதே போல் 9/1/2019 ராஜ்யசபாவில் கொண்டு வந்தாங்க. 12/1/2019 பிரசிடென்ட் அசட், அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாங்க. 14/1/2013 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 8 லட்சத்துக்கு வருமானம் உள்ளவங்களுக்கு தான் அந்த கிரீமி லேயர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ விவசாய நிலம் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கணும். வீடு 1000 சதுர அடிக்கு கீழே இருக்கணும். நகராட்சி அல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா 1000 சதுர அடிக்கு கீழே இருக்கணும். நகராட்சி அல்லாத இடத்தில் வீட்டு மனை 2000 சதுர அடிக்கு கீழே இருக்கணும். இது 103வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த 104வது சட்ட திருத்தம் 2019 என்ன சொன்னாங்க, 126வது சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி, பெண்கள், பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள். 10/12/2019 மக்களவை கொண்டு வரப்பட்டது. 12/12/2000 மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டது. 21/2000 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஸோ தமிழக சட்டமன்றத்தில் எஸ்சிக்கு 44 இடங்கள், எஸ்சிக்கு 2 இடங்கள், எஸ்டிக்கு 2 இடங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ இந்தியன் இப்போதைக்கு எடுத்துட்டாங்க. ஜனவரி 25 அதுலேருந்து எடுத்துட்டாங்க.
இப்போ ரீசெண்ட்டு ஏதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. 103வது சட்ட திருத்தம் 2019ல் 10% பொருளாதாரத்தில் பின்தங்கி முற்பட்டவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது விதி 15/16 சேர்க்கப்பட்டது அப்படின்னு. அதே போல் 104வது சட்ட திருத்தம் 2019லையும் 2030 வரை அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.